எல்லோருக்கும் வணக்கம். நான் சத்விகாவோட அப்பா பேசுகிறேன், சக்திவேல். ஸோ என்னோடய குழந்தைக்காக நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி நாங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குழந்தைக்கு வந்து சோல்ஜன்ஸ்மான ஒரு மருந்து வந்து கொடுத்தாகணும். இல்லைனா எஸ்எம்ஏ டைப் 1ங்கிற அந்த நோயினால் எந்த நேரத்தில் வேணாலும் என் குழந்தைக்கு வந்து உயிருக்கு ஆபத்தாக போகலாம். இது வரைக்குமே வந்து எவ்வளவோ போராடிட்டு இருக்கா. ட்ரக்காஸ்டமி எல்லாமே பண்ணியிருக்கோம். தொண்டையில் டியூப் மாதிரி வச்சு தான் அவளுக்கு சுவாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் முயற்சியில் இந்த தடவை நாங்கள் ஒரு 2-3 மாலில் வந்து பர்மிஷன் கேட்டோம். உள்ளேயே நாங்கள் வந்து வரவங்கிட்ட ஏதாவது உதவி கேட்குறோன்ட்டு. ஆனால் அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உள்ள மாலுக்கு வெளியவே ரோட்டில் வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னா, எல்லாம் பெரிய பெரிய வசதியானவங்க எல்லாருமே வராங்க. ஆனால் ஒரு 10 பேர் நின்று ஏதோ ஒரு இது பண்ணுறாங்களே, என்ன கேட்கலான்னு கூட யாரும் கேட்கல. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் எதுவும் அந்தளவுக்கு எங்களுக்கு உதவி கிடைக்கல. ஈவன் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வழியில் போகிறவங்க வந்து அந்த போஸ்டரில் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம். அது என்ன போட்டிருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து கையிலேருந்து ஒரு 50, 100, அதுவும் ஒரு பாட்டியெல்லாம் வந்து ரூ. 13 கையிலேருந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப நெகிழ்ச்சியாக போயிடுச்சு. ஆனால் ஒரு வசதி படைத்தவங்க எங்களுக்கு எதுவும் உதவி பண்ண வரல, என்னன்னு கூட கேட்கல. ஸோ இருந்தாலும் உங்கள் உதவி நாடி தான் இருக்கோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்கள்.